الحمد لله رب العالمين وهو ولي الصالحين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا وحبيبنا محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, ஏனைய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரையறைகள் மீறப்படும் வைபவங்கள் என்ற தலைப்பில் இங்கு சில விஷயங்கள் சொல்லப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அன்பிற்குரியவர்களே, வரையறைகள் கட்டுப்பாடுகள் என்றது உலகத்தில் பொதுவாக எல்லாத்திலையுமே இருக்குது. உலகத்தில் நாங்கள் மார்க்க விஷயத்தில் மட்டும் நினைக்கிறதல்ல, எந்த ஒன்றை எடுத்தாலும் அரசாங்கத்தால் அல்லது பொது சட்டத்தால் கூட எந்த ஒன்றுக்கும் ஒரு விதி இருக்குது, அதற்கான கட்டுப்பாடுகள் வரையறைகள் இருக்குது. அவைகள் மீறப்படக்கூடாது. அதில் குறிப்பாக எங்களுடைய இஸ்லாத்தில் அல்லாஹ் மிக தெளிவாக அழகாக எங்களுக்கு எல்லா விடயங்களிலும் இப்படித்தான் நடக்கிறதுக்கு அனுமதி இருக்குது, இதை மீறி இப்படி போவது கூடாது என்ற எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். எது ஹராம் எது ஹலால், ஹராம்கள் செய்யப்படக்கூடாது என்றதையெல்லாம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஏவப்பட்ட விடயங்கள் என்ன, தடுக்கப்பட்ட விடயங்கள் என்ன என்றதெல்லாம். எனவே இந்த வரையறைகள் மீறப்படுறது, இந்த வைபவங்கள் இருக்குது, ஃபங்க்ஷன்கள், இவைகளில் இஸ்லாமிய வரையறைகள் மீறப்படுறேன்ற போல சில பேர் நினைக்கிறது அதிலன்னா அவ்வளவு பெரிய பஞ்சமா பாதகங்கள் நடக்குதா, அல்லது மிகப்பெரிய ஹத்துக்குள்ள களவு மாதிரி விபச்சாரம் மாதிரி பாவங்கள் எல்லாம் நடக்குதா, அப்படி இந்த அளவுக்கு இது சொல்லப்படுறதுக்கு. இந்த வரையறைகள் என்று சொல்லும் பொழுது அந்த மிகப்பெரிய பாவங்கள் மீறப்படுவது மட்டுமல்ல, வரையறைகளை மீறுவது என்பது அல்லாஹ் விதித்த தடைகள் அல்லது அவன் வைத்த எல்லைகள் எதுவாக இருந்தாலும் பொதுவாக அதை மீறப்படுவதை அல்லாஹ் கண்டிக்கிறான். குர்ஆனில் பார்க்கலாம், உங்களுக்கு ஒரு ஆயத்தில் அல்லாஹ் பேசிக்கிட்டு வந்து பல பாவங்களை பற்றி சொல்லுகிறான். இப்படி செய்யவானாம், இப்படி செய்யவானான். அதில் எல்லாமே பெரும்பாவங்கள் அல்ல. ஆனாலும் அதனுடைய இறுதியில் அல்லாஹ் சொல்கிறான், தில்க ஹுதூதுல்லாஹ் ஃபலா தஅதூஹா வமன் யதஅத்த ஹுதூதல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுத் ஸாலிமூன். அவைகள் அல்லாஹுவின் எல்லைகள், அந்த எல்லைகளை நீங்கள் மீற வேண்டாம். எனவே யாராவது அந்த எல்லைகளை மீறினால் அவர்கள் அநியாயக்காரர்களைத்தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே இஸ்லாத்தில் எதுவெல்லாம் கூடாது, பாவமானது என்று சொல்லப்பட்டிருக்குதோ அவைகள் எமது வைபவங்களில் ஃபங்க்ஷன்களில் செய்யப்படும் என்றிருந்தால் அல்லது அரங்கேற்றப்படும் என்றிருந்தால் அது எல்லை மீறல்களாகத்தான் கருதப்படுது. இதில் நாங்கள் சில விஷயங்களை ஆரம்பத்தில் புரிஞ்சு கொள்ளணும். இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய இந்த கொண்டாட்டங்கள் அல்லது வைபவங்கள் ஃபங்க்ஷன்கள் என்று பலதை சொல்லுங்க. இவைகள் நடக்கிறது பெரும்பாலும் இந்த ரெண்டு காரணங்களில் ஒன்றுக்காக. ஒன்றில் ஏதோ ஒரு மகிழ்ச்சிக்காக, ஏதோ ஒன்று கிடைச்சிச்சு என்ற சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக திருமணம் நடக்குது, அல்லது சோதனையில் பாஸ் ஆகிட்டாரு, அல்லது பெரிய பதவி ஒன்று கிடைச்சிருச்சுன்ற மாதிரி, இப்படி மாதிரி பல விஷயம் இருக்குது மனிதன் சந்தோஷப்படுவதற்குள்ள விஷயங்கள். அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு நாங்கள் வைபவங்கள் நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம். அல்லது இன்னும் ஒருவரை பாராட்டுறதுக்கு, யாரோ ஒருத்தர் ஒன்றை சாதிச்சிட்டாரு, அல்லது பெரிய அளவில் பரீட்சையில் சித்தி அடைஞ்சிட்டாரு, அவரை பாராட்ட அல்லது அவரை ஊக்குவிக்க உற்சாகப்படுத்தண்டு பரிசில்களை கொடுத்து பாராட்டி அப்படி உற்சாகப்படுத்தண்டு நாங்கள் இந்த வைபவங்களை செய்கிறோம். எனவே ஒன்றில் அடுத்தவர்களை பாராட்ட ஊக்குவிக்க
அல்லது எமது மகிழ்ச்சியை நாம் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வெளிப்படுத்தன்று தான் வைபவங்கள் பொதுவாக நடக்கிறது. இந்த ரெண்டையும் எடுத்துக்கொண்டால் சில பேர் இந்த ஃபங்க்ஷனுகளில் இந்த வைபவங்களில் நடக்கும் அத்துமீறல்களை இந்த பாவங்களை பற்றி பேசும் பொழுது இஸ்லாத்தில் இதுவும் கூடாதா? வைபவங்களில் நாங்கள் என்ன செய்கிறோம்? சந்தோஷத்துக்கு இப்படி ஒன்று செய்கிறோமே, அல்லது இன்னொருத்தர பாராட்ட செய்கிறோமே, இதுவும் கூடாதான்ற மாதிரி சில பேர் அறியாமல் நினைக்கிறது. ஒரு நாளும் இஸ்லாம் இந்த ரெண்டையும் தடுத்த ஒன்றல்ல. எங்களுக்கு பார்க்கலாம், இஸ்லாம் எங்களுக்கு அழகாக காட்டி தந்திருக்குது. சந்தோஷமான தருணங்களை நாங்கள் எப்படி நடப்பது. இஸ்லாம் எங்களுக்கு பெருநாள்களை தந்திருக்குது. திருமணத்துக்கு விருந்து போடுறது, அதனுடைய கொண்டாட்டங்களை இஸ்லாம் அழகாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்குது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அவர்கள் செய்த சாதனைகள் அல்லது அவர்களுடைய அடைவுகளுக்காக பாராட்டி இருக்கிறார்கள், அவர்களை ஊக்குவிச்சிருக்கிறாங்க. அல்லது ஒருத்தர் உதவி செஞ்சால் அவரை பாராட்டும் பொழுது அதுக்கு நன்றியாக நீங்கள் எப்படி நடக்கணும்ன்றதை எல்லாம் சொல்லி தந்திருக்கிறாங்க. எனவே இவைகள் எல்லாம் இஸ்லாத்தில் அடிப்படையில் உள்ளவைகள் தான். அடிப்படையில் உள்ளவைகள் இஸ்லாம் கிட்டத்தட்ட சொன்னவைகள் அல்லது அனுமதித்தவைகள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பேச போகிறது இந்த எமது சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த நடக்கக்கூடிய வைபவங்களில் இருக்கும் அனாச்சாரங்கள், மார்க்கத்துக்கு முரணான அம்சங்கள் என்பதுதான். உண்மையிலே எனக்கு நினைக்குது, இந்த அத்துமீறல்கள் தானே, அளவுக்கு மீறி போவது என்று தானே அதனை அர்த்தம். அளவை தாண்டி போகிறது. அந்த நடக்கும் ஃபங்க்ஷன்களில் வைபவங்களில் என்ன என்ன மார்க்கத்தின் அத்துமீறல்கள் இருக்குது என்றதுக்கெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு ஃபங்க்ஷன்களே அத்துமீறி தான் போகுது. இப்போ இந்த வைபவங்கள் எடுத்ததுக்கெல்லாமே நாங்கள் வைபவங்களை தானே நடத்துகிறோம். எடுத்ததுக்கெல்லாம் கொண்டாட்டம், எடுத்ததுக்கெல்லாம் கூட்டம், எடுத்ததுக்கெல்லாம் பரிசு வழங்குறது, எடுத்ததுக்கெல்லாம் கூடி அதை கொண்டாடுறதுன்று தான் போகுது. சாதாரணமாக நாங்கள் அறிந்த காலத்திலேயே கல்யாணங்கள் என்று வந்தால் அதிலிருந்த அந்த அமர்க்கலங்கள், அந்த கட்டங்கள் இருக்குமே, இந்த கட்டத்தில் எல்லாரும் கூடுவாங்க, அப்படி இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அடுத்த கட்டம் அது ரெண்டொன்றில் எல்லாம் முடிஞ்சிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு அது கல்யாணம் பேசத் தொடங்கியிலிருந்து கல்யாணம் நடந்து இன்னும் சில மாதங்கள் போகும் வரைக்கும் நாள்கணக்கில் வாரக்கணக்கில் கண்ட பெயர்களில் ஃபங்க்ஷன்கள். கல்யாணத்தில் மட்டுமில்லை, சாதாரணமாக நான் சொல்ல வரேனாண்டால் அந்த சந்தோஷப்படுவது கூடாது அல்ல, அதுவே இன்றைக்கு எல்லை மீறி போயிடுச்சு. எண்ணி முடிக்க முடியாத சின்ன சின்ன ஃபங்க்ஷன்கள் கண்ட மாதிரி வந்துடுது. அதில் மட்டுமில்லை, அன்றைக்கு எனக்கிட்ட ஒரு சேர் பேசும் பொழுது சொன்னார், மொண்டசரியில் கூட அந்த முன்பள்ளி பாடசாலை இருக்குது, சின்ன மாணவர்கள் அவங்க இப்போ தான் படிக்க போயிருக்கிறாங்க. அதில் கூட தொடங்கிய ஒரு வருடத்தில் நிறைய ஃபங்க்ஷன்கள். எந்த அளவுனா படிக்கிறதை விட ஃபங்க்ஷன் தான் கூட. கிட்டத்தட்ட எங்களுடைய ஸ்கூல்கள்லையும் தான், எங்களுடைய சமூகத்திலையும் தான். வேணுமென்றால் எண்ணி பாருங்கள். இன்னொரு மாதிரி சொல்லப்பட வேண்டாம், சாதிப்பவைகளை விட சந்தோஷங்கள் அதிகம் மாதிரி ஒரு நிலைமைக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம். நாங்கள் எதை சாதிக்கிறோம், இன்னும் நாங்கள் சாதிக்க எவ்வளோ இருக்குது, சமூக ரீதியில் மார்க்க ரீதியில் முஸ்லீம்கள் என்ற அமைப்பில் எங்களுக்குள்ள சவால்கள் என்ன, அதை முறியடிக்க எங்களோட திட்டங்கள் என்ன, எங்களோட வளர்ந்து வார வாலிபர்களை நாங்கள் எப்படி எதிர்காலத்துக்குள்ள மாதிரி அவங்கள நாங்கள் உருவாக்கணும், எதிரில் வரக்கூடிய ஆபத்துகளை பற்றிய தெளிவு எங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத பற்றியெல்லாம் திட்டமிடுறதை விட இன்றைக்கு அந்த ஃபங்க்ஷன்களையும் கொண்டாட்டங்களையும் திட்டமிடுவது தான் சமூகத்தில் அதிகமாக இருக்குது. சாதனைகளை விட சந்தோஷங்கள் கூடி இருக்கிற ஒரு காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். சாதிக்கிறது சில நேரத்தில் சின்னதாக இருக்கும், அதுக்கான ஃபங்க்ஷன் இருக்குதே வைபவம், அது 1க்கு 10 பெருசாக இருக்கும். காரணம், அதில் தான் எங்களோட எண்ணமும் எங்களோட ரசனையும் இருக்கிறது. உண்மையிலே சில பிரச்சனைகள் இருக்குது, அதை பற்றி பேசுகிறது எப்படின்னா, உலகத்தில் இப்போ அப்படி ஒன்று வந்திருக்குது, நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எங்களோட நாட்டுக்கும் வந்துருமோ தெரியாது. ஆனால் அப்படி பேசுகிற சில பிரச்சனை இருக்குது. இன்னும் சில பிரச்சனை இருக்குது, எங்களோட நாட்டில் பல பகுதிகளில் அது இருக்குது, எங்களோட ஊரையும் நாங்கள் காப்பாற்றிக்கொள்ளணும், இங்கேகளையும் வந்துடப்படாது என்று பேசுகிற மாதிரி. ஏன்னா சீர்திருத்தங்களில் அடிப்படை இருக்கும் இடம் தானே, அதுக்கு பிறகுதானே உலகம், இருக்கும் இடம்தான் அடிப்படை. எனவே பல பிரச்சனை பல மாதிரி பேசப்பட வேண்டிய பின்னணிகள் இருக்குது.
உலகத்துக்கு வந்து இருக்குது, இங்கே நாட்டுக்கு வந்துடுமோ பயம், அல்லது நாட்டில் இருக்குது எங்கள் ஊரில் இப்போ இல்லை ஆனால் இங்கே வந்துடுமோன்னு பயம், நல்லா இருக்கிற ஊர் நாசமாகிருமோன்ற மாதிரி. ஆனால் இந்த பிரச்சனை வந்து எங்கள் ஊரிலும் இருப்பது என்ற அடிப்படையில் வைத்துத்தான் இதுக்கு கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. நமது ஊரில் நாம் பார்க்க நாம் கேட்க நடக்கக்கூடிய வைபவங்களில் நடக்கும் இஸ்லாத்துக்கு புறம்பான அம்சங்கள் என்பது பெரிய ஒரு பட்டியல் இருக்குது. அதனால் இன்றைக்கு சொல்லும் உதாரணங்கள் எல்லாமே நம்ம ஊர் தான்றது இல்லை. ஆனாலும் கசப்பானாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். இதை பேசுவதே ஒரு 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 பொறுப்பான ஒரு தலைப்புன்ற மாதிரி. நல்லா நினைக்குது, பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது, நல்லா நினைக்குது, சொல்ல வேண்டியது சரியான மாதிரி இருக்குது, எல்லாருக்குமே நினைக்குது சொல்லணும்ண்டு. கல்யாண வீடுகளுக்கு போயிட்டு வரவங்க, இன்னும் பல பல போட்டி நிகழ்ச்சிகள் அல்லது வேலை பரிசளிப்பு வைபவங்கள் என்று பல வைபவங்களுக்கு போயிட்டு வரவங்க, பல பேர் பொதுமக்கள் கூட வெளியே முணுமுணுத்துக்கிட்டு வர்றது இப்போ பாருங்கள் இப்படியெல்லாம் நடக்குது. எனவே நிறைய பேருக்கு நினைக்குது இது இது பிழைகள் இருக்குது. ஆனால் சொல்லிக்கொள்வதில் பெரிய ஒரு தயக்கம். காரணம், ஊரில் சில பிழைகள் நடக்கும், ஒரு சாதாரண தரத்து மக்கள் அதை செய்வாங்க. ஆக அதிகாரம் மிக்க அல்லது படித்தவங்க பெரிய செல்வாக்கு மிக்க அவர்களால் அது நடக்காது. அப்போ கொஞ்சம் இந்த திருத்த போகிறவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் கூட. அப்போ அதில் கொஞ்சம் தைரியம் கூடும், வெளிப்படையாகவே பேசுவாங்க. ஆனால் இதை யார் யாருக்கு சொல்வது என்பதே ஒரு சிக்கல். திருத்துறவர்களே இதில் பிழை விடுற நிலைமை. ஊரில் அதிகாரத்தில் உள்ளவர்கள், படித்தவர்கள், மாணவர்களையே வழிநடத்த வேண்டியவர்கள், பெரிய அளவில் பணத்தை வைத்துக்கொண்டு சமூகத்துக்கு நிறைய தொண்டு செய்ய வேண்டியவர்கள், இப்படி இருக்கக்கூடிய பள்ளியின் நிர்வாகிகள் பலரை எடுங்க, சமூகத்தின் உயர் மட்டத்திலிருந்து எடுங்க, பலரிலாலும் இது மேடையாற்றப்படுது, பலராலும் இது செய்யப்படுது. அடுத்த பிரச்சனை யார் யாருக்கு சொல்கிறது, சொன்னால் என்ன நடக்குமோன்று சில பேருடைய தயக்கம். அதையெல்லாம் மீறி சொல்லியே ஆக வேண்டியம் என்ற ஒரு கட்டாயமான ஒரு நிலைமை. இந்த நிலைமை இப்பொழுதாவது ஓரளவு தெளிவுபடுத்தப்படாவிட்டால், வெளிப்படையாக சொல்லாவிட்டால், இது இன்னும் ஒரு பயங்கர நிலைமைக்கு போனதன் பின்னால் திருத்திக் கொள்ளவே முடியாமல் போய்விடுமோ என்ற ஒரு அச்சம். உண்மையிலே இந்த பின்னணிகளை வைத்துத்தான் இன்றைக்கு இந்த தலைப்பு, அதாவது வரம்புகள் மீறப்படும் வைபவங்கள் என்கிறத நாங்கள் பேச போகிறோம். பொதுவாக இந்த ஃபங்க்ஷன்கள் இருக்குது, வைபவங்கள், நான் சொன்ன மாதிரி சந்தோஷங்களுக்காக அல்லது ஊக்குவிப்பு அல்லது பாராட்டுகளுக்காக இப்படி நடக்கிறேன்னு சொல்லுங்களேன். பொதுவாக இந்த ஃபங்க்ஷன்கள் அடிப்படையில் எல்லாமே தடுக்கப்பட்டவைகள் அல்ல. ஒரு பெருநாளை போன்ற வடிவத்துக்கு வந்து வளமையாக அப்படி அடுத்தடுத்து வார மாதிரி இருக்கிறதுகள் இருந்தால், அல்லது அதில் அந்நியர்களுக்கு ஒப்பாகும் அந்த ஃபங்க்ஷன்கள் அடிப்படையிலே அந்நியர்களுக்கு உரியது என்ற மாதிரி அந்நியர்களின் பழக்கமே தான் என்று அடையாளப்படுத்தப்பட்டு அவர்கள் அந்நியர்களுக்கு ஒப்பாகிறது என்கிறது அதில் இல்லாமல் இருந்தால், நேரடியாகவே அந்த ஃபங்க்ஷனே கூடாது என்பதற்கான மார்க்கத்தின் தெளிவான தடைகள் இல்லாமல் இருந்தால் அடிப்படையில் கூடுமானது தான். சந்தோஷமாக சாப்பிட்றது, சந்தோஷமாக சிரிச்ச ஒரு இடத்துல ஸ்வீட்ஸுகளை பங்குடுறது, ஒருத்தருக்கு ஒரு ஹதியாவை கொடுக்கறது எடுக்கிறது பிழை இல்லை. மார்க்கம் அனுமதித்த ஒரு முறையான ஒரு காரணத்தின் பின்னணியில் நடக்கும் என்றது அடிப்படையில் இவைகள் பிழை அல்ல. ஆனால் எங்கள்கிட்ட உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த ஃபங்க்ஷனுகளில் நடக்கக்கூடிய பிழைகளை அல்லது வளமையில் இருக்கக்கூடிய இப்படி பிழைகளை சொல்ல போகிறவருக்குள்ள ஒரு சிக்கல் என்ன தெரியுமா, அந்த கேட்குறவங்க திருப்பி கேட்குறது, ஏன் நாங்கள் இப்படி ஒரு சாப்பாடு போடக்கூடாதா, இஸ்லாம் சாப்பாடு போட சொல்லுதே, அல்லது கல்யாணம்ங்கிறத இஸ்லாம் மகிழ்ச்சியாக செய்ய சொல்லுதே, அந்த சந்தோஷத்தை தானே செய்கிறோம், அல்லது ஒரு பிள்ளைய பாராட்டுறதுக்குத்தானே செய்கிறோம், பாராட்டக்கூடாதா, கல்யாணத்தில் மகிழ்ச்சி கூடாதா, அல்லது சாப்பாடு அடிக்கிறது கூடாதா, அப்படிங்கிற மாதிரி அடிப்படைகளை வைத்து விவாதிப்பது. கூடும் என்று அதை வைத்து கொண்டு கூடாத எத்தனைக்கு தான் எங்களோட சமூகத்தில் பெரிய பிழை இருக்குது. எந்த அளவுனா, சாதாரணமாக நாங்கள் நடக்கிறத பார்த்தா இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டவைகளை செய்யலாம், அவ்வளவுதான். அதை ஒன்றும் இஸ்லாம் தூண்டலை அல்லது இஸ்லாம் அதை கட்டாயப்படுத்தலை, அனுமதி மட்டும் கொடுத்துருக்குது, செய்யலாம். எனவே அது செய்யாமலும் இருக்கலாம். அனுமதிக்கப்பட்டவை சில விஷயத்தில் நாங்கள் எந்தளவு ஆர்வமாக எங்களோட சமூகம் இருக்குது என்றால், அது என்னமோ நபி மிச்சமே வலியுறுத்தின மாதிரியும் நபி என்னமோ கட்டாயப்படுத்தின மாதிரியும், அது செய்யாவிட்டால் ஏதோ குத்தம் வந்துருந்த மாதிரியும் அதை கட்டாயமாக பிடித்து செய்கிறார்கள். நீ பெருநாள் எல்லாம் உங்களுக்கு பார்க்கலாம்,
பெருநாள் அன்றைக்கு எப்பயுமே அல்ல, ரசூல்லா ஒரு முறை அந்த விளையாடினாங்கண்டு வருது பள்ளி திடலில், அதை பார்த்தாங்க. எனவே ஒரு முறை நடந்தாலும் ஆதாரம் தான், பிரச்சனை இல்லை, கூடும் தான். எனவே அதோ நடந்தது அப்படி போச்சு. ஆனாலும் அந்த அனுமதி ஒன்றை வைத்துக்கொண்டு பெருநாள் வந்தால் விளையாடுவது என்பது ஒரு கடமைங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு தானே போயிருச்சு. இஸ்லாம் சொன்ன பெருநாளின் அழகான அர்த்தங்கள் கூட இல்லாமல் போயிருச்சு எங்கள்கிட்ட. விளையாட்டு பெருநாளைக்கு ஒரு கடமை மாதிரி ஒரு நிலைமைக்கு நாங்கள் கொண்டுட்டோம். அதை மாதிரி இன்னும் எத்தனையோ சொல்லலாம். ரசூல்லா அனுமதி மட்டும் வழங்கினார்கள் என்பதை வைத்துக்கொண்டு, அனுமதி தான், அதில் ரெண்டாம் கருத்து இல்லை. ஆனால் நாம் அதை பிடித்து கொண்டிருப்பது ஒரு கடமையை போல. அதுக்கு நாங்கள் அளவுக்கு மீறின முக்கியத்துவத்தை கொடுத்துடுறோம். ஆனால் ஏவப்பட்ட சில விஷயம் இருக்குது, செஞ்சே ஆகணும் அல்லது செய்யுங்கன்னு தூண்டப்பட்ட அப்படிப்பட்ட சில விஷயம் இருக்குது. அதில் ஏனோ தானோன்று இருந்துடுறது. அடிப்படையில் சொல்லப்போனால் அனுமதிக்கப்பட்டதில் தான் ஏனோ தானோன்று இருக்கணும், பரவாயில்லை, செய்யாட்டியும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நபி அதை வலியுறுத்தலை, எங்களுக்கும் விளங்குது அது வாழ்க்கைக்கு அவ்வளோ முக்கியம் இல்லைன்னு. எனவே இந்த ஒரு மனப்போக்குக்கு நாங்கள் பெய்த்து இருக்கிறோம். இன்றைய உலகில் இஸ்லாத்தில் இந்த நான் சொல்ல வரேனே, இந்த வைபவங்களில் நடக்கும் பாவங்கள் அது ஒரேடியாக எல்லாமே பெரிய பஞ்சமா பாதகங்கள் மாதிரி பெரிய பாவங்கள்ன்றது இல்லை. ஆனாலும் இன்றைய உலகம் ஆச்சரியமான ஒரு உலகம். இஸ்லாத்தின் இதைவிட முக்கியமான விஷயங்களையே வித்தியாசமாக வியாக்கியானம் செய்யும் ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம். இஸ்லாத்துக்கும் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் புதிய விளக்கம் சொல்லி புதிய உலகத்துக்கும் இந்த உலக நடப்புக்கும் உள்ள மாதிரி விளங்கணும்ன்ற மாதிரி ஒரு பிரச்சனையான வழிகெடுக்கக்கூடிய அமைப்பிலான சிந்தனைகள் உள்ள ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம். எனவே இந்த காலத்தில் நாங்கள் இதுகளை கட்டாயமாகவே கவனத்தில் எடுக்கணும். நாங்கள் கட்டாயம் இதில் ஒரு தெளிவுக்கு வந்தாகணும். உண்மையிலே இந்த வைபவங்களில் மீறப்படும் எல்லைகள் மீறப்படுவது என்று வரும் பொழுது, இந்த வைபவங்கள்னு வரும் பொழுது இல்லாத ஒன்று இல்லை. கிட்டத்தட்ட இப்போ மொண்டசரி படிக்கிற பிள்ளைகள்ட மொண்டசரியில் இருந்து பாடசாலையும் கிட்டத்தட்ட அடுத்தடுத்த நிலைகளில் உயர்நிலை வரைக்கும் மட்டுமல்ல, விளையாட்டு போட்டிகளில், இன்னும் பல சமூக நிகழ்வுகளில், குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட கொண்டாட்டங்களில், அதே மாதிரி இன்னும் ஞாபகார்த்த தினங்கள் அப்படின்ற பலதில், இன்னும் நினைவு தினங்கள் என்ற பல அம்சங்களில், இன்னும் பல பின்னணிகளில் நிறைய ஃபங்க்ஷன்களும் வைபவங்களும் எங்களுடைய சமூகத்தில் நடந்து கொண்டிருக்குது. அந்த சாதாரணமாக சொன்னால் அந்த கூத்து கும்மாளம் மாதிரி அல்லாஹுவை மறந்த, மார்க்கத்தை மறந்த பல பாவமான காரியங்கள், நாகரிகம் என்ற பேரில் பல அநியாயங்கள், இப்படி பலது நடக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அடிப்படையில் முக்கியமான ஒரு நிகழ்வு தான் நிக்காஹ். அது ஒரு சந்தோஷமான நிகழ்வும் கூட. இஸ்லாம் அதை வலியுறுத்தி அதுக்குள்ள சந்தோஷங்களை வழிகாட்டி எல்லாம் பண்ணி இருக்குது. இஸ்லாம் எல்லாம் செஞ்சுருக்குது. இஸ்லாம் அதை மிக இலகுவாக்கித்தான் இருக்குது. ரசூல்லா சொன்னாங்களே, ஹைருன் நிக்காஹி ஐஸருஹு, திருமணத்தில் மிகச் சிறந்தது, அதில் மிக இலகுவானது. திருமணத்தில் பரக்கத்து நிறைந்ததும் மிக எளிமையானதும் இலகுவானதும். இந்த கல்யாணம் நடத்துகிறவங்களுக்கு லேசாக அதை நடத்தி முடிக்கிற மாதிரி இருந்துட்டா, லேசாக நடத்திட்டா அந்த நிக்காக அவங்களுக்கு பரக்கத்தாக மாறும் உண்டு. ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை நிலையாகவே மாறிடுச்சு. சாதாரணமாக நபீட காலத்தில் நடந்த சில திருமணங்களை பார்த்தா வினாடி கணக்கில் கல்யாணம் முடியுது, நிமிட கணக்கில். கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை நடந்து ஒப்பந்தம் முடியுது நிமிட கணக்கில். பொன்கூட்டி வாராங்க, மாப்பிள்ளை கிட்ட கொண்டு விடுறாங்க. அது ஒரு சில ஒரு அரை மணித்தியாலும் ஒரு மணித்தியாலத்தில் முடிகிற மாதிரி முடிஞ்சிருது. அதுக்கு முன்னான நாள் கணக்கில் ஏற்பாடுகள், பல கட்டங்களில் கொண்டாட்டங்கள், அந்த நேரத்தில் மிகப்பெரிய ஆடம்பரங்கள், அவையிலெல்லாம் இல்லாமல் முடியுது. நாங்கள் நிறைய சம்பவங்கள் கேட்டிருக்கிறோம். உண்மையிலே இது ஒவ்வொரு பகுதியாக எடுத்து விரிவாக எடுத்து பேசப்பட வேண்டிய ஒரு முக்கியமான தலைப்பு. இன்றைக்கு நான் நினைக்கிறேன், ஒரு மணித்தியாலத்தில் ஒரு சிந்தனைக்காக சில விடயங்களை சொல்லலாமே தவிர, இதை இன்னும் தேடி அல்லது இன்னும் இதில் தெளிவு பெற்று இன்னும் இந்த விஷயங்களில் நாங்கள் முழிச்சு நாங்கள் இவைகளை திருத்தறத்துக்குள்ள முயற்சிகள் நடக்கணுன்றது நிறைய பேரால் உணரப்படுற உண்மை. இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோமே திருமணங்கள். நவீன காலத்தில் ஒருத்தர் வாராரு, ஒருத்தர் அவர் கல்யாணம் பேசாண்டு கூட வரல, ரசூலுல்லாஹ் சமூகத்தில் இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு பெண்மணி அந்த சபைக்கு வந்து சொல்கிறாங்க, என்னைய நீங்கள் திருமணம் முடிச்சுக்கோங்க சொல்கிறாங்க. அந்த பெண்மணி விரும்புகிறா, ரசூலுல்லாஹ் அந்த பெண்மணியை முடிக்கணும்னு வந்து ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணை பார்த்துட்டு அப்படி சும்மா இருந்துடுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு அவளை இஷ்டம் இருக்கிற மாதிரி விளங்கலை.
அப்போ அங்கே இருந்த ஒரு சஹாபி கேட்குறாரு, யார் சொல்ல அப்படியா இருந்தால் நீங்கள் எனக்கு முடிச்சுட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட கேட்குறாங்க, அந்த பெண்ணுக்கு கொடுக்கறதுக்கு உனக்கிட்ட மகர் என்ன இருக்குது அப்படி தான் கேட்குறான். அவர் சொல்கிறாரு, உடுத்திருக்கிற அந்த உடுப்பு மட்டும்தான் இருக்குது. சாரமுடி சொல்லுவோமே நாங்கள், அது மாதிரி ஒரு உடுப்பு தான் அவர் உடுத்திருந்தார். இது மட்டும்தான் இருக்குது, வேற ஒன்றுமே இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஒரு 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 மோதிரமாவது இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ கேட்டாங்க, உனக்கு குர்ஆனில் எவ்வளோ பாடம்? அவர் சொன்னார் இன்னென்னது பாடம். இப்போ ரசூலுல்லாஹ் உடனே சொன்னாங்க, அந்த குர்ஆனில் நீ பாடமாக்கி இருப்பதை மகராக வைத்து அந்த பெண்ணை உனக்கு திருமணம் செய்து கொடுத்தேன்னு சொன்னாங்க. முடிஞ்சு கல்யாணம். பேச்சுவார்த்தையும் ஒப்பந்தமும் அப்படி முடியுது, எளிமையாக முறையாக. பொன்னாக்குறோம் இன்றைக்கு எங்கட நாடில் என்று சொல்வதை விட நமது ஊர் பின்னணிகளையும் நடக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, சஹீஹான ஹதீஸ் வருது, 6 வயதில் என்னை நபி அவர்கள் திருமணம் முடித்தார்கள் மக்காவில் வைத்து. 9 வயதில் மதீனாவுக்கு வந்ததன் பின்னால் என்னுடன் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள். அப்போ மதீனாவுக்கு வந்துட்டோம். ஒரு நான் 9 வயசு பிள்ளை, நான் பிள்ளைகளோட விளையாடி கொண்டிருக்கிறேன், 2 வயசு பிள்ளைகளோட. இப்போ தூரத்தில் எங்களோட உம்மா வந்து என்னைய கூப்பிடுறாங்க. எனக்கு என்னன்னு தெரியாது. ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, என்னன்னு தெரியாது, ஏன் கூப்பிடுறாங்கன்றதே எனக்கு தெரியாது. அப்போ உம்மா கூப்பிட்ட பிறகு நான் வந்தேன். வந்ததோடய உம்மா என்னை அப்படியே கைக்கிட்டாலும் பிடிச்சி என்னை கூட்டிக்கிட்டு வந்தாங்க வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் பெண்கள் புதுசாக வந்திருக்கிறாங்க. நான் அப்படியே விளையாடின அந்த டயர்டில் வந்து ஊட்டி வாசல்கிட்ட வரக்குள்ள எனக்கு மூச்சு வாங்குது. அப்போ நான் வந்ததோட அவங்கெல்லாம் என்னைய கூப்பிட்டு எடுத்து என்னைய கொஞ்சம் ஒழுங்கு பண்ணி, ஒரு மாப்பிள்ளைக்கிட்ட ஒப்படைக்கொள்ள ஒரு பொண்ணை ஒரு ஒழுங்கு பண்ணி கொடுக்கணுமே, எல்லாம் ஒழுங்கு பண்ணி என்னைய கொண்டு போய்த்து ரசூலுல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சாங்க. அங்கனைக்கு வச்சு பாலை கொடுத்தாங்க, குடித்தாங்கன்றெல்லாம் வருது. அவ்வளவுதான். உலகில் மிகப்பெரிய மிகவுமே வெற்றிகரமாக வாழ்ந்த ஒரு ஜோடியின் மிகச்சிறந்த ஒரு கணவன் மனைவியின் கல்யாணத்தில் இந்த பொன் மாப்பிள்ளைக்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறேன்றது இந்த சில நிமிடங்கள் மாதிரி அல்லது ஒரு மணித்தியாலம் மாதிரி காலம் மாதிரி உள்ளுக்கு நடக்குது. அவ்வளவுதான், மிக எளிமையாக. அதுக்கு மேலே எளிமை உண்டு இல்லை. அந்த அளவுக்கு தான் அப்படி நடந்தது தான் வரலாறு. ஆனால் நாங்கள் இன்றைக்கு பார்க்குறோம் தானே, இன்றைக்கி நாங்கள் கல்யாணங்களை பார்க்குறோமே, அந்த எண்ணி முடிக்க முடியாத ஃபங்க்ஷனுகளுக்கு போகிறது. ஒரு காலத்தில் ஒன்றெங்கிருந்ததே நாம் தெரியவே ஒன்றென்றிருந்தது, அதில் பல வடிவங்கள் வந்திருக்கிறது. இப்போ நாங்கள் பார்க்குறோம், இந்த மெஹாந்தி ஃபங்க்ஷன் ஒன்று சொல்லி இந்த கல்யாணங்களில் பெண்களுக்கு அப்படி ஒரு ஃபங்க்ஷன் செய்கிறாங்க, மருதாணி போடுறதுன்னு சொல்லி. அது பொதுவாக முந்திலிருந்தே உள்ளது தான். அது அடிப்படையில் கிட்டத்தட்ட சரியானதும் தான். ஒரு பெண்ணை, மணப்பெண்ணை கணவனிடம் ஒப்படைக்கும் பொழுது அவளை அலங்காரப்படுத்தி அழகாக முடியுமான அளவு சீர்படுத்தி அவளை ஒப்படைப்பு என்பது முறை. எனவே அந்த அமைப்பில் அந்த பெண்ணுக்கு மருதாணி போட்டு அப்படி அலங்கரிக்கிறது எல்லாம் நோக்கம் மாப்பிள்ளைக்காக, அப்படித்தான் இருக்கணும். மாப்பிள்ளையின் பார்வைக்காக, மாப்பிள்ளைக்கு அந்த பொண்ணை ஒப்படைப்பதற்காக. அது அடிப்படையில் அது அப்படி நடந்துச்சு. முந்தியெல்லாம் 2-3 நாளைக்கு முன்னால் மருதாணி போடுவாங்க, அப்படியே அந்த பெண்ணை ஒரு ரூமில் அப்படியே வைப்பாங்க. கொஞ்சம் குடும்பத்துள்ளுக்கு ஒரு அளவான அமக்களம் இருக்கும், அவ்வளவுதான் முடிஞ்சு. இன்றைக்கு அதுவே ஒரு கல்யாணம் மாதிரி. அதற்கே மேடை அடித்து, அதற்கேண்டு வேறையாக தனியாக உடுப்பு தயாரித்து, அதற்கேண்டு உடை தயாரித்து, அதற்கென்று சில குறிப்பிட்ட நிறங்கள், எங்கோ இருக்கும் கலாச்சாரங்கள் திறந்து விடப்பட்டதனால அதன் மீது இருக்கிற மோகம் இப்போ கூடிருச்சு. இன்றைக்கி எல்லாத்துலேயும் தான், கல்யாணத்தில் மட்டுமில்லை, மக்களுக்கிட்ட இந்த கண்டதெல்லாம் எங்களோட பழக்கங்களுக்கு வருவதற்கான காரணங்கள் உண்டு. இன்றைக்கு உலகம் திறந்து விடப்பட்டிருக்கிறது. முந்தி மாதிரி இல்லை. முந்தி எங்கள் நாட்டிலேயே ஒரு தொங்கலில் எப்படி நடக்குதுன்றது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ நான்டா உலகத்தின் பல நாடுகளின் நிலைமைகளை பற்றி பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட எந்த அளவுனா கல்யாணம் வந்தால் நிறைய பேர் முதலாவது யூடியூப்பில் தேடுறது, இந்த ஃபங்க்ஷன் இந்த ஊரில் எப்படி நடந்திருக்குது, இந்த ஃபங்க்ஷன் இந்த ஊரில் எப்படி நடந்திருக்குது. அதில் நிறைய பேர் ஃபங்க்ஷன்களை அப்லோட் பண்ணுறது. அந்த ஒரு ஹூஸ் மேனியா ஒன்று இருக்குத்தானே. இன்றைக்கு எங்களுக்கும் அந்த மேனியா இருக்குது. அந்த எங்களோட பாஷையில் சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு பைத்தியம் மாதிரி அது, அந்த மனநிலை. அதாவது எந்த நிகழ்வையுமே அடுத்தாப்பில் அதை செல்ஃபி எடுத்தாச்சு, வீடியோ பண்ணியாச்சு, அடுத்தாப்பில் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணியாச்சுங்கிறது எங்கள்கிட்டையும் வந்துருச்சு. அது பலரும் அதை பண்ணி வச்சுருக்கிறாங்க. நிறைய பேர் தேடுறது எப்படின்னா, எங்கள் வீட்டில் கல்யாணம் வந்துருச்சு, உடுக்கிற உடுப்பில் இருந்து சாப்பாட்டில் இருந்து, இப்போ நாங்களாம் இங்கே காலி சாப்பாடு வெளிகாம சாப்பாடுன்னு தின்றேன்னா அப்படி அல்ல. அது தூனிஸில் இருக்கிற டிஷ் உண்டு, அல்லது அல்ஜீரியாவில் இருக்கிற டிஷ்ஷு சாப்பாடெல்லாம் தேடி, இனிமேல் யாருமே போடாத சாப்பாடு போடணும், யாருமே போடாத உடுப்பை போடணும், யாருமே பண்ணாத விதத்தில் ஃபங்க்ஷன்கள் பண்ணணும், அங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்களோ அது மாதிரி இங்கேயும் காட்டி கொடுக்கணும் என்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்குது.
அந்த புதுமைகளின் மீது இருக்கிற அந்த எண்ணம் பலதையும் செய்ய வைக்குது. நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு நாங்கள் கேள்விப்படுறோம், சமூகத்தில் இருக்குது. அதனால் மெஹாந்தி ஃபங்க்ஷனுங்கிறதுக்கே செலவழிக்கிறாங்க. அதில் எத்தனையோ குமருகளை, ஏழை குமருகளை கொடுத்து முடிக்கலாம். ஆனால் செலவழிக்கிறான். அதுக்கென்று தனியாகவே மேடை அடித்து உடை தயாரித்து அதுக்கென்று சாப்பாடு போட்டு அதுக்கென்று ஹதியாக்களோடு வாரது ஆச்சரியப்படுவோம். நாங்கள் நடக்குது, எங்கேயோ நடந்ததல்ல, நடக்குது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு எங்கெங்கே உள்ள அந்நியர்களின் கலாச்சாரம், கல்யாணங்கள் இந்த வரக்குள்ள அந்த பிரைட் டு பீன்னு சொல்லி ஏதோ மணமகள் கல்யாணம் பேசியாச்சு, தயார் ரெடியாக்குறது, ஒரு முறையாக கொடுக்கறது. இது அதுக்கென்று ஒரு ஃபங்க்ஷன் வேறையாக. அதுக்கு அவங்களோட கூட்டாளிமார்கள் எல்லாம் வருவாங்க, அவங்க ஒரே மாதிரி உடுப்பாங்க, அதுக்குன்னு ஒரு மேடை, அதுக்குன்னு ஒரு நிறம், அதுக்குன்னு வேறையாக உடுப்போம். இப்படி பல அதுகளில் பெய்த்துக்கொண்டே இருக்கும். அது மாதிரி இங்கால, அதாவது இப்படி கண்டதுக்கெல்லாம் சின்ன சின்ன அசைவுகளை எல்லாம் பெரிய அமர்க்கலமாக்கி, சின்ன சின்ன செலவுகளை எல்லாம் பெரிய செலவுகளாக்கி இப்படி போகிறத நாங்கள் நிறைய பார்க்குறோம் தானே. அதே மாதிரி தான் திருமணம் என்கிறதுல அந்த விருந்துகள் என்று வரும் பொழுது கூட திருமணத்தில் வலிமா இருக்குது. நபி அவங்க தூண்டி இருக்கிறாங்க. அடிப்படையில் விரும்பினவங்க சாப்பாடு போடலாம்ங்கிறது வேறு செய்தி. அதுவே ஒரு சமூக சுமையாக மாறுற ஒரு நிலைமை வருது தானே. நாங்கள் பார்க்குறோம், நடைமுறையில் பார்க்குறோம் தானே. ஒரு விருந்தல்ல, பல விருந்து. அதுக்கு பின்னால் கல்யாணம் முடிச்சும் அந்த விருந்துன்னு போகிறது இருக்குது. அடிப்படையில் விரும்பியவங்க விருந்து கொடுக்கலாம், விரும்பியவங்க சாப்பிடலாம்ன்றது அடிப்படை. நாங்கள் 4 பேர் சோறாக்கி தின்றா உங்களுக்கு என்ன குத்தம்ட்டு சில பேர் கேட்க பார்ப்பாங்க. அது பிரச்சனை இல்லை. அவங்க சந்தோஷமாக சாப்பிடலாம், கூடலாம், குடும்பங்கள் ஒன்று கூடலான்றதெல்லாம் வேறு விஷயம். சில விஷயம் இருக்குது, சமூகத்தில் கூடும் என்றதை வைத்து, தமக்கு முடியும் என்பதை வைத்து சில பேர் செய்து கொண்டே போவார்கள். அது வேறு செய்தி. ஆனால் அதுவே நாளைக்கு சமூகத்தில் ஒரு கடமை மாதிரி ஆகிறது. அது பிரச்சனை என்னாண்டால், நாளைக்கு பின்னைக்கு இயலாதவர்களும் அந்த சுமையை சுமக்கவாகிறார். அந்த சுமைக்கு ஏழைகள் கஷ்டப்பட்டு கடன்பட்டு அதை செய்கிறாங்க. நடக்குது. எங்கட ஊரில் நடக்குதுங்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஏழாவது வறுமை, ஆனால் செய்ய வழி இல்லை. நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு. இது வைபவங்கள். இன்னும் நாங்கள் பார்ப்போம், கெட் டுகெதர்கள் அல்லது ட்ரிப்புகள் என்று சொல்லப்படுற உல்லாச பயணங்கள் என்று பலது இருக்குது. நிறைய எல்லை மீறல்கள் தான். அதில் அடிப்படைகள் கூடும் என்பதை வைத்து கொண்டு தான் எல்லாமே நடக்கிறது. உணவு சாப்பாடுகளாக இருந்தாலும் அப்படி தான் போகிறது, கூடும் அடிப்படையில். ஆனால் அதுவே சமூக பொறுப்பாகிறது. சமூக பொறுப்பாக கொள்ள ஏழையும் நினைக்கிறது நானும் செய்யணும், இல்லாட்டி எனக்கு மதிப்பில்லை. இன்னும் சில பேர் நினைக்கிறது நாங்கள் பண்ணாட்டி மாப்பிள்ளோட என்ன நினைப்பாங்களோ தெரியாது, அவங்க எங்களோட ஜாதியை நினச்சிடுவாங்களோ தெரியாது, மற்றவங்கெல்லாம் இப்படி பண்ணுறதுன்ற மாதிரி. எந்த அளவுண்டா இதை மாதிரி உண்ணுவது இஸ்லாத்தில் அனுமதி தான், அதில் பிரச்சனையே இல்லை. ஆனால் அதுவே ஒரு வித்தியாசமாக விளங்கப்படுற நிலைமை. அக்கைக்காவை எடுத்துக்கோங்க. அக்கைக்கா புள்ள பிறந்தா ரசூல்லா சொல்லி தந்திருக்கிறது. அடிப்படையில் நபி சொல்லி தந்திருக்கிறது அக்கைக்கா கொடுக்க சொல்லி. குர்பான் அறுத்தாச்சு, அவ்வளவுதான். குர்பான் அறுக்கிறது, அதுதான் அடிப்படையில் நபி காட்டி தந்திருக்கிறார். அறுத்த குர்பானை பங்குடுறது, அது உறவுள்ளது. பங்குட தானே ஓணும், எப்படியும் பங்குட்டு தின்றேன்றது. இப்போ அதுக்கு அப்பால் அக்கைக்கா என்பது குர்பான் கொடுப்பது, ஒரு நல்ல ஒரு குர்பான் கொடுக்கும் ஆட்டுக்கு நல்ல வெள்ளையுள்ள ஆடை, அழகான ஆட்டை கொடுக்கும் அளவுக்கு அடிப்படையில் குர்பானுங்கிறது ஒரு வணக்கம் தானே. அந்த பகுதியில் சிந்தனையை விட அக்கைக்காவில் சாப்பாட்டின் பக்கம்தான் சிந்தனை கூட. நல்லா பாருங்கள் எப்படி மாறுதுன்னு சொல்லி. உணவின் பக்கம், விருந்தின் பக்கம் இருக்கிற எண்ணம் அளவுக்கு மீறி போகுது. எந்த அளவுக்கு போகுது தெரியுமா? சில பேர் மசாலாவே கேட்குறாங்க. புள்ள பிறந்த 7ஆம் ஆண்டு வருது வியாழக்கிழமை, அன்றைக்கு லீவு நாள் இல்லை, அதுக்கு அடுத்தாப்புல ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு நாள், அன்றைக்கு குர்பான் அறுக்கையிலுமா? எனவே குர்பானுடைய அந்த அடிப்படை சிந்தனை மீறி அதுவே விருந்து என்ற சிந்தனைக்கு போவது. இங்கனைக்கு தான் நாங்கள் தவறும் துண்டு, அல்லது மார்க்கம் ஏதோ ஒன்று சொல்ல ஏதோ ஒன்றில் நாங்கள் கவனம் செலுத்துறது. கல்யாணத்து விஷயத்தில் சிலது இருக்குது, அவரவருக்கு முடியும் என்பதனால் அவர் செய்வது என்பது வேறு எண்ணுகளின் ஒரு பக்கத்தில். அதுவே சமூக பழக்கமாக வந்த பிறகு ஏழைகள் அதில் சிக்கிக்கொள்கிறாங்க. அது நிறையா நடக்குது என்னென்றால், பணக்காரனுக்கு பிரச்சனையே இல்லை. பணக்காரர்களில் ஒரு சாரார் இருக்கிறார்கள், கிட்டத்தட்ட திமிரு மாதிரி. அவங்களுக்கு அவங்களோட பணத்தை காட்டுறதுக்கு எது சரியோ ஒன்றோனும். அவங்களோட பணத்தின் பலத்தை காட்ட, சமூக அந்தஸ்தை காட்ட, எங்களுக்கெல்லாம் எவ்வளோ கண்டெக்ஸ் இருக்குது,
எங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய பெரிய விஐபிகளோட தொடர்பு இருக்குது. நாங்கள் எவ்வளவு பெரிய அளவில் வைபவங்களை செய்கிறதுக்கு எங்கள்கிட்ட வசதி இருக்குது என்று காட்ட கல்யாணத்தை ஒரு வாய்ப்பாக தனவந்தர்கள் எடுக்கிறார்கள். பெரும்பாலுமே தான் நடக்குது. அவங்களோட சமூக அந்தஸ்தை காட்ட, நான் எப்படி என்ற பணம் எப்படி என்று காட்ட. அதில் வீண்வரையெல்லாம் இருக்கிறது வேற. அவர்களுக்கு பணம் இருக்குது. ஒரு பெரிய பணக்காரர் கல்யாணத்துக்கு பேசக்கொள்ள நான் சொன்னேன் அதிங்க அப்படின்னு. அப்போ அவர் என்கிட்ட திருப்பி சொன்னார், எங்கள்கிட்ட இருக்குது தோஸ்தானா, அதனால் நாங்கள் செய்கிறோம். நான் சொன்னேன், இருந்து செய்வதில் தான் ஆனால் இது வீண்வரையம் வரும். இல்லாதவனுக்கு வீண்வரையம் பண்ண இயலாதே. இல்லாதவனுக்கு வீண்வரையம் பேச்சு வராதே. அடிப்படையில் அவனுக்கு உள்ளதை செய்வதற்கே ஒன்றுமில்லையே, வசதி குறைவு. எனவே இருக்குது அதனால் செய்வோம் என்பதனால் நியாயமாகாது. இருப்பவர்கள் தான் அடிப்படையில் நிறையா வீண்வரையங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்புள்ளவர்கள், நிறைய செய்கிறாங்க. எனவே பணக்காரர்கள் தனது பணத்தின் அந்தஸ்தை அல்லது பெரிய இதை காட்டுறதுக்கு இதை பாவிக்க ஏழைகள் இதில் சிக்கிக்கொள்கிறாங்க. ஊரில் ஒரு பணக்காரர்கள் பல பேர் இப்படி கூத்தாடி இப்படி பல விதமான கொண்டாட்டங்கள் அளவுக்கு மீறி போகும் பொழுது அடுத்ததாக ஏழைகள் வீட்டில் நடக்கக்குள்ள அவங்களுக்கு ஒரு மான பிரச்சனை. அவங்க நினைக்கிறது எங்களோட மாப்பிள்ளை வீட்டாக்கள் எங்களை என்ன சரி நினச்சிடுவாங்களோ, அல்லது எங்களோட கூட்டாளி மாதிரி சரி நினச்சிடுவாங்களோ, நாங்களும் ஏதாவது பண்ணணும் அவங்க கடன் படுறது. பெரிய பணக்காரர்கள்ட நிலைமை கூட என்னண்டா, பெருமைக்காக ஊருக்காக பல கோடிகளை செலவழிச்சிட்டு கிட்டத்தட்ட ஏழை மாதிரி ஆகிடுறது. கல்யாணம் முடிஞ்ச புதுசில் அவங்களும் ஏழை மாதிரி ஆகிடுறது. இதை பார்த்து நானும் இப்படி செய்யணுமே என்ற ஏழை எப்படி ஆகிறென்றால் முழு கடன்காரனாகவே மாறிடுறது. முழு கடன்காரனாகவே அவன் மாறிடுறது. எனவே சமூகத்தில் சிலது இருக்குது, ஏதோ ஏன் காரு ஏன் பெட்ரோல் மாதிரி அல்ல, அடிப்படையில் பிழை கூடாது. மற்றபடி நான் செய்கிறேன் என்னோட மாதிரி அல்ல, அது நாளைக்கு ஒரு சமூக சுமையாகி அது ஒரு சமூக பிரச்சனையாகிறது. நாங்கள் நிறையா பார்க்குறோம் தானே. இப்போ பொதுவாகவே அந்த பொதுவாக ஒன்று இருக்குது, இந்த கல்யாண வைபவங்கள் நடக்கும் அனாச்சாரங்கள் அல்லது குறிப்பாக வீண் விரயங்கள், பெருமைத்தனமான வேலைகள், இதில் நிறைய இருக்கிறது வசதி தான். அந்த வசதி என்றதை வைத்து செய்வார்கள். ஆனால் அவங்களோட நிற்காது. என்றைக்குமே வசதி படைத்தவர்களும் ஆடம்பர வாழ்க்கை வாழ்பவர்களும் அவர்கள் செய்யும் வீண்விரயங்களும் அத்துமீறல்களும் அவர்களுடன் மாத்திரம் நிற்காது. வரலாறு அதுதான். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இதா அரத்னா அன்னுஹ்லிக கரியத்தன் அமர்னா முத்ரஃபீஹா ஃபஃபஸகு ஃபீஹா ஃபஹக்க அலைஹில் கௌலு. அப்படியே அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஹக்க அலைஹில் கௌலு ஃபதம்மர்னாஹா தத்மீரா. ஒரு ஊரை நாங்கள் அழிக்க நாடினால் அதில் இருக்கும் முத்தரஃபுகள், முத்தரஃபுனா ஆடம்பரமாக சுகண்டியாக அப்படி நல்ல உலக மோகத்தில் வாழக்கூடிய நல்ல வசதியான அப்படி ஆட்கள், அவர்களுக்கு நாங்கள் ஏவுவோம், நல்லதை ஏவுவோம், கட்டுப்படுங்கன்னு சொல்லுவோம். அவங்க அதுக்கு மாறு பண்ணுவாங்க. இந்த பணத்தின் ஆணவத்தில் அல்லது எங்கள்கிட்ட சல்லி இருக்குதுன்றதில் அல்லாஹ்வை மறந்து இப்படி மாதிரி செயல்படுவாங்க. அவங்களுக்கு எங்களுடைய தண்டனை கட்டாயமாகும். அதன் பின் ஊரையே அழிப்போம். எனவே இந்த எங்கள்கிட்ட இருக்குது நாங்கள் பண்ணுறோம்ன்றது வீண்வரையம் செய்பவர்களினால் அவர்களுக்கு மட்டும் அந்த பாவம், அவர்களுக்கு மட்டும் பாதிப்புந்ததை விட மற்றவங்களும் சேர்ந்து அதுக்கு சிக்கிற மாதிரி ஒன்று இருக்குது. இந்த பின்னணி நிறைய இப்படி இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி அந்த பணக்காரர்கள் கல்யாணங்கள் அளவுக்கு மீறிய இந்த வீண்வரையங்களை பண்ண ஏழைகள் அதை பார்த்து அவங்க ஆதங்கப்படுறாங்க. அப்படித்தானே? இது பணக்காரருக்கும் ஏழைக்கும் இடையில. இஸ்லாம் பாருங்க, பணக்காரர் இருப்பது பிழை அல்ல, ஏழைகள் இருக்கிறாங்க, அதுதான் உலக நியதி, அல்லாஹ்வின் சுன்னா. ஆனால் இஸ்லாம் அவங்களுக்கு இடையில ஒரு மனதளவில் ஒருத்தர் விரும்புகிற நிலைமைகளை தான் வச்சிருக்குது. பணக்காரர் உதவுங்க, ஜக்காத்து கொடுங்க, சதக்கா கொடுங்க, அவர்கிட்ட எவ்வளோ இருந்தாலும் எனக்கு தாராரு, எனவே இவர் சும்மா இருப்பார். ஏழை அவர் மீது பொறாமைப்பட மாட்டார், அவரை வஞ்சிக்க மாட்டார், அவரை பற்றி பலதை இல்லாத பொல்லாததை சொல்கிற ஒரு பொறாமை மனசு வராது. ஆனால் இந்த நிலைமை மாற்று நிலைமையை தான் கொண்டு வரும். ஏழைகள் கவலைப்படும் நிலைமை அல்லது அவர்களை இவர்களை பார்த்து பொறாமைப்படுற நிலைமைகளை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் நிறைய பார்க்குறோம் தானே. கல்யாண வைபவங்களில் சில உடைகள் எந்த அளவுண்டா, சில நேரத்தில் ஃபங்க்ஷனுக்கு வார ஆக்களை பார்க்கக்குள்ள அந்த பெண்கள் வரக்குள்ள யார் மணப்பெண் யார் சும்மா பெண்ன்றதே விளங்காத அளவுக்கு அலங்கரித்து கொண்டு வர்றது. அந்த அளவுக்கு அலங்காரம். இன்றைக்கு உண்மை என்னாண்டா, முந்தி பொண்ணுடு பாட்டுறேன்ற ஒரு செய்தி தான் இருந்த. பொண்ணுடு பாட்டுற அதுக்கு தான் ஸ்பெஷலாக கொண்டாடுவாங்க ஆக்கள் அல்லது குடும்பத்தில் பண்ணுவாங்க. இன்றைக்கு எல்லாரையும் உடுப்பாட்டுற, கிட்டத்தட்ட எல்லாருமே பொண்ணு மாதிரி இந்த மாதிரி நிலைமைக்கு செலவழிக்கிற.
அவரவர்கள் தன்னை ஒரு அலங்கரித்து மார்க்க அனுமதிக்குட்பட்ட முறையில் அலங்கரித்து அவர்கள் அந்நியர்களுக்கு முன்னால் போகாமல் அப்படி ஹலாலான அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இதற்கெண்டே செலவு செய்யப்பட்டு இதற்கெண்டே வீண் விரயம் செய்யப்பட்டு இதுவே அமர்க்கலமாக்கப்படுறதை பார்க்கக்கொள்ள அது எப்படியுமே கூடாது தான். எனவே எங்களோட வைபவங்களில் அந்த அடிப்படையில் அனுமதிங்கிறது தான் பெரும்பாலும் இருக்குது. அதில் கூட சிலது இருக்குது அடிப்படையில் அனுமதியான்றதே பெரிய ஒரு கேள்வி. ஆனால் எங்களோட பிரச்சனை அடிப்படையில் அனுமதி அல்ல, அதற்குள் நடக்கும் ஒன்றில் வீண் விரயம். வீண் விரயம் அது எவ்வளோ அத்தியாவசிய தேவையில் உள்ளதை தான் உண்ணுவதும் குடிப்பதும். நல்லா நினைச்சோம். சில பேர் நினைக்கிறது இருந்தால் நாங்கள் செலவழித்தா என்னாண்டு மாதிரி இருக்குது, செலவழிக்கிறோன்ற மாதிரி. ஆனால் அடிப்படையில் வீண் விரயம் என்பது என்ன தெரியுமா? எதுலையுமே கூடாது. அது சும்மா அந்த அதாவது அடிப்படை தேவை சாப்பாடு குடிப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், குலு வஷ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள், சாப்பிடுங்க குடிங்க, ஆனால் வளர்த்து சிரிப்போம். அதில் கூட அல்லாஹ் சொல்கிறான் வீண் விரயம் பண்ணாங்க, எல்லை மீறக்கூடாது. இஸ்ராஃபுக்கு சரியான கருத்து எல்லை மீறப்படுவது எதிலும் தான், பேச்சிலும் தான், சாப்பாட்டிலும் தான். எனவே அத்தியாவசிய தேவையில் கூட அல்லாஹ் இஸ்ராஃபை கண்டிக்கிறான், கூடாது. எனவே எங்கட வைபவங்களில் நிறைய நடக்கிறது. ஒரு முக்கியமான எங்கட வைபவங்களில் நடக்கும் எல்லை மீறுகளில் ஒன்றுதான் வீண் விரயம். இன்னும் பல சந்தர்ப்பங்களில் அந்நியர்களுக்கு ஒப்பாகுவது, அந்நியர்களின் அடையாளம் அல்லது அவர்களுடைய வளமை என்றெல்லாம் பார்க்காம பல விடயங்களை செய்கிறது. மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் இன்னொரு கூட்டத்தை போன்று இருக்கிறாரோ அவர் அவர்களை சார்ந்தவர். ரசூலுல்லாஹ் அந்நியருக்கு ஒப்பாகிறதுல கட்டுமையாகவே எச்சரித்தாங்க. யகூதிகளை போன்று தலைவாரக்கூட வானாண்டாங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணும் நேரத்தில் சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது சூரிய நமஸ்காரம் பண்ணுவார்கள். அந்த நேரத்தில் எமது தொழுகை, நாங்கள் தொழுகிறது அல்லாவுக்கு, சூரியனுக்கு அல்ல. ஆனாலும் நபி சொன்னாங்க வானாம், நீங்கள் அந்த நேரத்தில் பண்ண வேணாம்டாங்க. எனவே அந்த அந்நியர்களுக்கு ஒப்பாக்குறது நிறையா இருக்குது. அடுத்தது பெருமைக்கும் போட்டிக்கும். இன்றைக்கி நீங்கள் நிறையா பாருங்கள், பார்க்க திருமணங்களில் அந்த குடும்பங்களுக்கிடையில் வர்க்கங்களுக்கிடையிலான போட்டி. அந்த பணக்காரர் அப்படி அமர்க்கலமாக பண்ணுவார் என்றிருந்தால் எனக்கும் முடியும் என்ற அமைப்பில் இவர் அமர்க்கலமாக திருமணத்தை அதை விட பண்ணுறது. எதில் போட்டி போடணுமோ அதில் ஆள் இல்லை. சதக்கா கொடுக்கறதில்ல, பள்ளி கட்டுறதில்ல, அல்லது நல்ல விஷயங்களுக்கு செலவழிக்கிறதில்ல. அதில் ஃபீதாலிக்க ஃபல்யத்தனாஃபஸில் முத்தனாஃபிஸூன் நல்லா சொல்லுகிறானே, சொர்க்கத்தை அடையிறதுல போட்டி போடுங்க. ஆனால் இது போட்டிக்காக நிறைய பார்க்கலாம் சமூகத்தில். அவர் அப்படி செஞ்சால் அதை விட எனக்கு முடியும்ன்றது. அடுத்தது பெருமைத்தனத்துக்காக. இந்த காரணங்கள் தான் பெரும்பாலும் எங்களோட வைபவங்களில் எல்லை மீறல்களுக்கு காரணமாக இருக்கிறது. எனவே நிறையா இருக்குது. கல்யாண சம்பந்தம் போகும்போனாலும் நிறையா இருக்குது. இன்றைக்கி அந்த நாங்களும் பண்ணினோன்னு சொல்லிக்கொள்கிறதுக்கு என்ன செய்கிறேன்றதே எங்களுக்கு விளங்குதில்லை. அந்நியர்கள் ரசூலுல்லாஹ் அழகாக சொன்னாங்க தானே, நீங்கள் அவர்களுடைய பழக்க வழக்கங்களை பின்பற்றுவீர்கள். எந்த அளவுனா சிபரம் பிசிபரும் விதராம் சாணுக்கு சான் முலத்துக்கு முலம் பின்பற்றுவீர்கள். எந்த அளவுனா அவர்கள் ஒரு உடும்பின் பொந்தில் நுழைவதை கண்டாலும், அவங்க ஒரு உடும்புட பொந்துலுக்கு போகிறாங்கன்னு கண்டாலும் நீங்கள் அதுலுக்கு பார்ப்பீங்க. ஏன் எதுக்குன்னு தெரியாது. அவன் ஏன் போனால் அது அந்த ஒன்றுமே பண்ண மாட்டீங்க, அதை ஒன்றுமே யோசிக்க மாட்டீங்க. காரண காரியங்கள், நியாயங்கள், தேவைகள் ஒன்றையுமே பார்க்க மாட்டீங்க. இது சரியா போலையா ரெண்டையும் பார்க்காம அவர்கள் செய்வதை எல்லாமே செய்வது கொண்டு போகுது. சஹாபாக்கள் திருப்பி கேட்டாங்க, அல் யஹூதவன் நசாரா, யாரை சொல்ல இது யூத நசாராக்களை சொல்கிறீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வமன் வேற யாரும் சொல்கிறேன்னு சொன்னாங்க. எனவே அந்த யார் எதை செய்தாலும் அதை போன்று நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு மனநிலைக்கு வந்திருக்கிறோம். எங்களோட பஞ்சன்களில் நிறைய ஆய்த்தான் நடக்குது. இது கல்யாணம் என்றதில் இன்னும் போகலாம். நாங்களும் பண்ணினோன்றதுக்காக இந்த கல்யாணத்தின் ஞாபகார்த்தங்கள் இருக்குது, அனிவர்சரி ஞாபகங்கள் இருக்குது, வருஷத்துக்கு ஒருக்கா அப்படி இப்படி. இப்போ வெள்ளி விழா வயோசாலிகளும் பொன் விழாவாக கொண்டாடுறாங்க, அதை விழாவாக்கி. இப்போ பிறந்த நாள்கள்லாம் அப்படித்தானே, கூடுமா கூடாதான்றது ஒரு பகுதி. கொண்டாடுவதில் நாங்கள்லாம் ஒரு காலத்தில் நாங்கள் தெரிஞ்ச நேரத்திலேயே அப்படித்தான் கொண்டாடுவது, சின்ன பிள்ளைகளுக்கு மாதிரி தான். இப்போ கிளடுகளும் கூட பிறந்த நாள் கொண்டாடுற, அவங்களுக்கும் மெழுகுத்திரி வச்சு அதை நூற்று, இன்னும் சில பேர் 12 மணி வரைக்கும் முழிச்சிருந்து சரியாக 12 புது வருஷத்துக்கு வெடில் போடுற மாதிரி அந்த டைமுக்கே கேட்க வெட்டி அதை வீடியோ பண்ணி இது பண்ணி ஃபேஸ்புக்கில் போட்டு இப்படி ஒரு அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னது. ஹத்தாலோ ரைத்தும், அதாவது அவர்கள் ஒரு உடும்பின் பொந்தில் நுழைந்தாலும் நீங்கள் நுழைவீர்கள். அர்த்தம் என்ன தெரியுமா? ஏன், எதுக்கு, நான் பண்ணுறது புத்திசாலித்தனமா, இது சரியா பொலையா, இதில் என்ன பயன் என்பதெல்லாம் இல்லாமல் போகிற ஒரு நிலைமைக்கு எங்களோட சமூகம் வந்திருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். உண்மையிலே இது திருமணங்கள்ன்றது மட்டுமல்ல,
சொல்ல வர திருமணங்கள்ன்றது மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ இருக்குது. நாங்கள் வைபவங்கள் ஃபங்க்ஷனுகள் என்று கொண்டாட்டங்கள் வைக்கும் பொழுது அதில் நாங்கள் செய்யும் எஜெண்டா இருக்குது, நிகழ்ச்சி நிரல். அதில் கண்டதையெல்லாம் சேர்க்கிறோம். எதுவெல்லாம் புதிதோ அதை சேர்க்கிறோம். எதுவெல்லாம் ஆச்சரியமாக வாயப்பொழந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறோமோ சேர்த்துடுறோம். மார்க்கம் என்ன சொல்லுது, இஸ்லாம் கூடுன்னு சொல்கிறதா, இஸ்லாம் கூடாதுன்னு சொல்கிறதா எல்லாம் பற்றி நாங்கள் பெருசாக பார்க்குறதே இல்லை. அந்த நிலைமை எங்கள்கிட்ட நல்லாகவே குறவு. சாதாரணமாக பாருங்கள், சில விஷயம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். சின்ன சின்ன விஷயத்திலிருந்து வர எங்களோட வைபவங்களின் பிழைகள் இருக்குதே. அன்றைக்கி ஒரு மொண்டசிரியில் படித்து கொடுக்குற ஒரு டீச்சர் என்கிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க. அவங்க மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்மணி. அந்த கான்சர்ட் நடக்குது. கான்சர்ட்னாலே அது இசை நிகழ்ச்சி தான் அடிப்படையில். ஏதோ சில மொண்டசிரிகள் இஸ்லாமிய அமைப்பில் செய்கிறாங்களே தவிர மற்றபடிக்கு நிறையா அதில் சின்ன பிள்ளைகளின் நிகழ்ச்சியை வைத்தே பல இல்லாததுகள் நடக்கிற மாதிரி. அப்போ அதில் அவங்க கேட்குறாங்க, அந்த வினோத உடை போட்டியில் பிள்ளைகளை மொசல் மாதிரி அப்படி மாதிரி அந்த மிருகங்களின் உருவங்களுக்கு உள்ள மாதிரி பிள்ளைகளுக்கு உடை அணிவிச்சு மிருகங்களை மாதிரி ஓட வச்சு நடக்க வச்சு அப்படி பண்ணுறது இருக்குது இல்லையா, அது நடக்குது. அது கூடுமா? எனக்கு கூடாதுன்னு நினைக்கிது. நான் சில ஃபத்வாக்கள் கூகுளில் ஆன்லைனில் பார்த்தேன், அப்படி இப்படின்னு சொல்லக்கொள்ள. அப்போ நானும் திருப்பி பார்த்துட்டு மற்ற உலமாக்களோடையும் பேசிட்டு நான் சொன்னேன், இது தவிர்க்கப்பட வேண்டியது தான். ஏண்டா அது சின்ன பிள்ளை தானே என்கிறது அல்ல. சில விஷயம் நாங்கள் அப்படி யோசிக்கிறது, சின்ன பிள்ளை அதுக்கு என்ன சட்டமிட மாதிரி, அப்படி அல்ல. சின்ன பிள்ளை விஷயத்திலையும் பொறுப்பாளிகள் சிலதை தவிர்க்கணும். அடிப்படையில் இஸ்லாம் மிருகங்களுக்கு ஒப்பாகிறத கடுமையாக தடுக்குது. அப்படித்தானே மனிதன் இந்த ஃபித்ரான்னு சொல்கிற மனிதனின் சுபாவத்தனத்தில் மாற்றம் வரக்கூடாது. ஆணாக அல்லாஹ் படைத்தவன் ஒரு நாளும் பெண் வேஷம் போடக்கூடாது. அது ரசூலுல்லாஹ் பத்துவான்னு சொன்னான். ஏன்னா ஆணாகத்தான் இருக்கணும். ஏன்னா அவன் அல்லாஹ் ஆம்பளையாக படைச்சிருக்கிறான். என்னத்தான் உம்மாவோட புரியும், பொம்பளையாக இருந்தால் நல்லா இருந்திருக்க வேண்டிய விருப்பத்துக்கு இவருக்கு ஒரு சாரி உடுக்கலாது கூடாது. ஃபித்ராவை மாற்ற முடியாது. அல்லாஹ் வைத்திருக்கும் சுபாவத்தை இஸ்லாம் மானாம்னு தான் சொல்லுது. இன்றைக்கு மேற்கில் பலதை மாற்றுறாங்க. ஆண் பெண் எல்லாம் மாத்திரத்துக்குள்ள இதுகளெல்லாம் ஜீன்களை மாத்திர வேலை செய்கிறாங்க. அது வேறு விஷயம். நான் என்ன சொல்ல வரேன் என்றால், இஸ்லாம் ஆண் பெண்ணுக்கு கூட ஒப்பாகக்கூடாது, பெண் ஆணுக்கு ஒப்பாகக்கூடாது, மனிதன் மிருகத்துக்கு ஒப்பாகக்கூடாது. எந்த அளவுனா நபி தொழுகையில் கூட இப்படி இருக்க வேண்டாம் என்று சில இருப்புகளை தடுத்தாங்க. அது நாய் இருப்பதை போல். இப்படி கனியே கையை வைக்க வேணாம் சுஜூதுக்கு போவானுக்களை தடுத்தாங்க. அது ஒட்டகம் இருப்பதை போல். எனக்கு ஞாபகம் அது மாதிரி, அதாவது கோழி கொத்துவதை போல் கொத்த வேண்டாம் என்று சொன்னாங்க. நிறைய அந்த மிருகங்களுக்கு ஒப்பாக்கி சில தடைகளை வைத்தார்கள். அதாவது மிருகங்களின் செயல்களுக்கும் அவங்களோட வடிவங்களுக்கும் ஒப்பாக வானாண்டாங்க. இபாதத்திலையும் கவனம். ஏன்னா மனிதன் அவன் ஒரு உன்னதமான கண்ணியமான ஒரு பிறவி. எனவே அவனை மிருகத்தின் வடிவத்துக்கு மாற்றுவதோ மிருகத்தின் மாதிரி அவனுடைய செயல்பாடுகள் போகிறதோ உருவங்கள் கூடாது. இஸ்லாம் கடுமையாக வானாடு. எனவே அது சின்ன பிள்ளைக்கும் அதை தவிர்க்கத்தான் படணும். ஏன்னா சின்ன பிள்ளையின் ஏன் தெரியுமா, அது முக்கியமான ஒரு அர்த்தம் உள்ள உண்டு. ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை போல் உடுக்கிறதுக்கு அப்படி பழகின போகிறோம், அவனது ஒரு பொம்புளத்தனம் உண்டு அவனுக்கு வந்துடும். அவன்கிட்ட அந்த ஆளுமை ஆண்மைகள் குறைஞ்சிரும். சின்ன பிள்ளைகளுக்கு கூட உளவியலாளர்கள் சொல்கிறார்கள், சில தொடர்ந்து இந்த ஆம்பளை பிள்ளை, எனவே சின்னதில் பொம்பளை பிள்ளைகளுக்கு கவுன் போட்டு மாலை போட்டு அழகு பார்க்கறது. அது கொஞ்சம் போக்கள ஒரு 4-5 வயசாகக்குள்ள அந்த பிள்ளைக்கும் கொஞ்சம் நான் என்ன உடுக்கிறேன்னு நினைவு வரையத்தானே, அது சில நேரம் அந்த பிள்ளைக்கு எதிர்காலத்தில் பாதிக்கிறது. அந்த பிள்ளை ஆம்பளையான அந்த ஆளுமைத்தனம் குறையுதுன்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக செஞ்சுக்கிட்டு போகிறோம். மொண்டசரிகள் இது ஒன்றெல்லாம் நடக்குது, எத்தனையோ நடக்குது, நிறைய நடக்குது. அதையெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. வளர்ந்தவர்கள் இருக்கக்கூடிய பாடசாலை அல்லது கல்வி நிலையங்கள் சம்பந்தப்பட்டதில் கூட எங்கட ஃபங்க்ஷனுகளில் முஸ்லீம் சமூகத்தில் நடக்கிறதுல இன்னும் கொஞ்ச நாள் போனால் அப்படி பேச தேவையில்லை. கிட்டத்தட்ட இப்போவே இஸ்லாம் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது ஆரம்பத்தில் கிராத்து, கடைசியில் செலவாத்து, வேறொன்றும் இல்லைங்க. அதில் இஸ்லாம் என்பதற்கான அடையாளம் ஆரம்பத்தில் கிராத்து, கடைசியில் செலவாத்து சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறது. மற்ற இடையில ஒன்றிலையும் கூட இஸ்லாத்தை பற்றிய ஞாபகமே இல்லாமல் இருப்பதை போன்று செயல்படுறது நிறையா நடக்குது. சின்ன பிள்ளையை வைத்து இப்படி பண்ணுவதை ஒரு பக்கம் பையங்களேன், அது அந்த பிள்ளைக்கு அடிப்படையில் குத்தம் இல்லை. ஆனால் பெரியவர்கள் மூத்தவர்கள் இருக்கும் கல்வி நிலையம் சம்பந்தப்பட்ட குறிப்பாக இதுகளில் கூட எத்தனையோ பிழைகள். சாதாரணமாக ஒரு காலத்தில் இப்படியா என்று ஆச்சரியமாக சொன்னவைகள் என்ன செய்ய இந்த காலம் இப்படி தாண்ட மாதிரி போகிறதுக்கு ஆவிட்டு டீச்சர்ஸ் டே அப்படி இப்படி வாரதில் சில ஊர்களில் நடக்கிறத நாங்கள் கேள்விப்படுறோம் தானே. படித்து கொடுப்பவர்களே சேர்ந்து நடனமாடுறது.
ஆண் பெண் கலப்பு சாதாரணமாக இருந்து கூத்தடிக்கிறதும் பலது நடக்குது. முன்மாதிரியாக இருக்க வேண்டிய வேற எங்கேயோ ஒரு தொழில் செய்கிற இடத்துலையும் வேற எங்கேயோ ஒரு பொது விஷயமும் அல்லன்ற மாதிரி இருக்கிறது உலகத்தில் நடக்குது. இன்றைக்கு அந்த ஆபத்து வருது. எல்லாத்துக்கும் பேர் ஏன் இது கூடும், பரிசு கொடுக்கக்கூடாதா, அது கூடாதா, இது கூடாதாங்கிற அமைப்பை வச்சு தான் இவ்வளவும் போகுது. தட்டி கேட்பதற்கு எந்தண்டா இன்னைக்கு சில விஷயம் இருக்குது, அதுக்குள்ள செலவுகள் தாங்க முடியாது. சில ஃபங்க்ஷனுகளை ஸ்கூலில் அங்கே இங்கே பலதில் வைக்கிறாங்க, குடும்பத்துக்கு சொல்கிறாங்க இந்த உடுப்பை தைங்க அந்த உடுப்பை தைங்க அப்படி தைங்க அப்படி தைங்காண்டு பெற்றார்கள் கிட்டத்தட்ட பல பேர் அதில் கடன் படுறாங்க. இருக்குதா இல்லையா என்பதை பற்றி யோசிக்காமல் விதம் விதமான உடைகள், வண்ண வண்ண உடைகள், பெரிய அலங்காரங்கள் இப்படிங்கிற போகிற நிலைமை எங்கள்கிட்ட நிறையா இருக்குது. எனவே இதுகளை நாங்கள் நல்லா சிந்திக்கணும். வைபவங்கள் மட்டுமல்ல, விளையாட்டுன்னு வந்தாலும் கூட, நான் கடைசியாக முடிக்கிறேன், விளையாட்டுன்னு வந்தாலும் ஒரு பெரிய ஒரு தனி தலைப்பு. விளையாட்டு இருக்குது, அது வாழ்க்கையில் ஒரு ஓரத்தில் இருக்க வேண்டிய ஒரு அம்சம். அந்த ஓரத்திலும் கூட அது இல்லாமல் இருந்தாலும் நேரடியாக வாழ்க்கைக்கு அதில் பெரிய பாதிப்புண்டில்லை, நேரடியான பாதிப்புண்டில்லை. அது ஏதோ ஒரு ஓரத்தில் இருக்க வேண்டியது. அப்படி விளையாடுறது பட்டா அப்படின்ற மாதிரி சில நலன்கள் இருப்பதெல்லாம் வேறு. இன்றைக்கு உலகத்தில் விளையாட்டு இப்படி சந்தைப்படுத்தப்படுது, பிரபலப்படுத்தப்படுது. இதில் பின்னணி அதுவல்ல, நாங்கள் விளையும் கொண்டிருக்கிறோம். மாறி மாறி கிரிக்கெட் மேட்ச், மாறி மாறி ஃபீஃபா நடக்குது, அங்கே நடக்குது, இங்கே அது நடக்குது, இப்படி நடக்குது, பிஎல்பிஎன்னு பிரீமியர் லீகுன்னு பலது நடக்குது. விளையாட்டு உற்சாகம் ஆரோக்கியம் இதுக்கெல்லாம் பின்னுக்கு பணம் கோடி புரளுது. இன்றைக்கு விளையாட்டுங்கிறது பெரிய பெரிய அளவில் நடக்கிறதுக்கு பின்னால் பெரிய முதலீடு, அது பெரிய பணம் சம்பாதிப்பது. பல நாடுகள், பல பெரிய மல்டி பில்லியனர்கள் அவர்கள் அவங்களோட வருமானத்தில் பெரும் பகுதியாக கிளப்புகளை நடத்துறதை வச்சு கொண்டிருக்கிறாங்க. எனவே அவங்க அப்படித்தான் சந்தைப்படுத்துவாங்க. அப்படி பண்ணினா தான் அவங்களுக்கு சல்லி வரும். அப்படித்தான் இது நடக்குது. இன்றைக்கு விளையாடுற வீரர்களை பெரிய வீரர்களாக தேசிய என்னமோ அப்படின்றத எனக்கு சொன்னதுக்குன்னா பணத்துக்காகத்தான் நிறைய பேர் போகிறாங்க. எங்களோட வாழ்க்கை எதற்காகன்று நாங்கள் யோசிக்கணுமே. இன்றைக்கு நடந்திருக்குது என்னாண்டால், நாங்கள் எங்களோட ஊரில் பார்க்குறோம், மிச்சம் தேவையில்லை. ஒரு விடுமுறை நாள் வரையிலாத கேலண்டரில் அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க, விளையாட்டை தான் ஏற்பாடு பண்ணுவாங்க. அந்த நாளை பார்த்து ஒரு சமூக நிகழ்ச்சி, ஒரு நல்ல நாளன்னு ஒரு பொது விஷயம், ஒரு சதக்கா, அப்படி இலைக்கு உதவுறது, இப்போ எத்தனையோ தௌபா நிகழ்ச்சி எத்தனையோ இருக்குது. எந்த நாளும் அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா, விளையாடுற இல்லையான்னு கேட்குறல்ல. விளையாடுறது இல்லையா இல்லை பிரச்சனை, அது இந்தளவு போகிறது தான் பிரச்சனை. இந்தளவு போகிறது தான் பிரச்சனை. எந்தளவுனா பொது விடயங்களை இப்போ எப்படித்தானே நலன்புரி சங்கங்கள்ன்ற பேரில் சங்கம் இருக்கிறத விட நாங்கள் பார்க்குறோம் விளையாட்டு சங்கம் தான் இருக்குது. அவங்க ஏதோ விளையாட்டுக்கு சல்லி சேர்த்த போகிறோம், மீறதை வச்சு ஒரு பேக்கை கொடுக்குறாங்க, ஸ்கூலுக்கு புஸ்தகம் கொடுக்குறாங்க, நல்ல விஷயம், நான் இல்லைன்னு சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன்றால், அடிப்படையாக விளையாட்டு மாறுகிறது, அளவுக்கு மேற ஒரு அத்தியாவசியமாக விளையாட்டு மாறுகிறது. அதில் கூட எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் ஒரு முஸ்லீம்கிட்ட முதலாவது கேள்வி வரணும், இது ஹராமா ஹலாலா, அல்லது ஹலாலாக இருந்தால் இதில் அடுத்தடுத்த நாம் செய்யும் இந்த ப்ரோக்ராம்கள், இந்த எஜெண்டாக்களோட நிலைமையனா, இது கூடுமா, இப்படி போய்ப்பது கூடாதா, இந்த முறைக்குத்தானே வரணும். ஆனால் அதெல்லாம் இல்லை, எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறது. இப்போ நாங்கள் நிறையா பார்க்குறோம், விளையாட்டு போட்டிகள் நிறையா நடக்குது. அதில் என்னமோ ஒத்துமைன்றாங்க அப்படின்றாங்க, நிறைய பேர் கடைசியில் அடிச்சுக்கிட்டு சண்டையில் தான் முடிகிறது, வேறு விஷயம். அதன் சாதக பாதகங்கள், விளைவுகள், அது இது ஒட்டுமொத்தமாக கூடாது என்பது அல்ல, அதெல்லாம் வேறு விஷயம். நான் பேசுவது இந்த அத்துமீறல், எல்லை மீறல், அளவுக்கு மீறி போவது. இப்போ பரிசுகள் கொடுக்குறதுல கூட நீங்கள் பார்ப்பீங்க, சில டூர்னமெண்ட்டுகள் நடக்கிறது, அதில் அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுற அந்த பங்கு கொள்கிற அந்த டீம்கள் அப்ளிகேஷனில் போட்டிருப்பாங்க, நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கணும், இத்தனாயிரம் ரூபாய் நீங்கள் ஃபஸ்ட்டில் கட்டணும். 10 டீம்களுக்கு இடையில் ஒரு டூர்னமெண்ட் நடக்குதுன்னா அதில் ரன்னர்ஸ் அப்பு இதுகளுக்கெல்லாம் சாம்பியனுக்கெல்லாம் ப்ரைஸு அது இதெல்லாம் கொடுப்பாங்க, மேன் ஆஃப் த மேட்ச் சீரீஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த 10 டீமுக்கு டைம் ஒரு 10,000 10,000 25,000 25,000 அவங்க ஒவ்வொருத்தரும் போட சொல்லுவாங்க. எல்லாம் கலெக்ட் பண்ணி சேர்த்துட்டு அந்த ஒரு 1 லட்சத்தில் 2.5 லட்சத்தில் தான் இந்த அவங்களுக்கு பரிசெல்லாம் கொடுப்பாங்க. இப்படி கொடுப்பது இருக்குது. நாங்கள் நினைக்கிறது ஏதோ விளையாட்டு, சல்லி போட்டோம், எங்கே சல்லி நாங்கள் கொடுத்தோம் உண்டு. இதை உலமாக்கள் கிட்டத்தட்ட ஏகோபித்தே சொல்லுகிறார்கள், இது சூது, இது சூது. இது மாதிரி போட்டிகளில் வெளியில் ஒருத்தர் சல்லி போட்டு 2 பேரை விளையாட வச்சு, இப்போ நாங்கள் எங்களோட பிள்ளைகள் 2 பேருக்கு ஒரு விளையாட்டை வச்சு நான் வெச்சினவனுக்கு சல்லித்தாரேன்னு நான் கொடுப்பது வேறு, அதிலும் சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் பொதுவாக அது வேறு, அது கூடும். ஆனால் விளையாடுபவர்களே கெசினோக்கள் அப்படித்தானே, எல்லாரும் சல்லியை கட்டுறது, அதுக்கப்புறம் அந்த இதை போட்டுறது, எடுக்கிறது, பிடிக்கிறது, யார் வெத்துறாரோ அவருக்கு அந்த சல்லி எல்லாருக்கும் சில நேரத்தில் தனுக்கு வைத்துரும். போட்டமல்ல பல பேர் வாயை சும்மா திறந்து இதாகிக்கொண்டு சும்மா வர வேண்டியதாண்ட மாதிரி.
இந்த முறை இருக்குது, நான் லேசாக சொல்கிறேன், டைம் இல்லை. இந்த முறை இருக்குது, அது நடக்குது, எங்களோட டூர்னமெண்ட்டுகளில் நடக்குது. ஆயிரக்கணக்கில் சல்லிகளை விளையாடுபவர்கள், விளையாடும் அந்த டீம்கள் சல்லி கட்டி உள்ளுக்காவுறாங்க, விளையாடுறாங்க. அதில் உதாரணமாக ஃபெஸ்ஸக்கன் தேர்டு வந்தவங்களுக்கு அந்த சல்லியை வச்சு பரிசு கொடுக்குறாங்க, மற்றவங்க சும்மா போகிறாங்க. அந்த மாதிரி சல்லி போட்டு அப்படி சல்லிகளை கொடுக்கறது இருக்குதே, இது குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குதே, மைசர் என்கிற அந்த சூது, அந்த தடுக்கப்பட்ட சூதில் உள்ளது என்பது உலமாக்களின் தீர்ப்பு. இப்படியெல்லாம் இருக்குது. எனவே சூது என்று வரும்பொழுது அந்த விளையாடியது சரியா போலையா என்பது வேற விஷயம். அடிப்படையில் அதே ஒரு கேள்வியாகிரும், இந்த சூது மாதிரி ஒரு அமைப்பில் பங்கு பெற்றுவதே சல்லியை எடுக்காட்டியும். எனவே நிறைய விஷயம் நாங்கள் தெளிவு பெறத்துக்கு இருக்குது. ஏதோ நடக்குது, ஏதோ போகுது, எப்படியும் சல்லி வந்தால் பரவாயில்ல, எப்படியும் சந்தோஷம் வந்தால் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி வாழ்பவன் அல்ல முஸ்லீம். எங்களை பொறுத்தவரையில் இங்கே சந்தோஷப்பட்டோம், இங்கே ஒரு நிறைய திண்டோம், இங்கே அப்படி கொண்டாடினோம்ங்கிற சந்தோஷம் அல்ல எங்களுக்கு முக்கியம். மறுமையின் சந்தோஷம் இங்கே எங்களோட திருப்தி அல்ல. அவர் திருப்தியா இவர் வைப்பாரான்றதை விட அல்லாவின் திருப்தி, அதுதான் ஒரு முஸ்லீமுக்கு முக்கியமாக இருக்க வேண்டியது. எனவே இதை மாதிரி வரம்புகள் மீறப்படும் வைபவங்கள் என்பதில் வைபவங்களும் நிறையா பேசுறதுக்கு இருக்குது. வைபவங்களுக்குள்ளே மீறப்படும் வரம்புகள் என்பதிலையும் இன்னும் பட்டியல் நிறையா இருக்குது. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் இவ்வளோ நேரம் தான். இது ஒரு 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 எங்களோட கவனத்தை இதை செலுத்துவதற்காகத்தான். எனவே எல்லாமே கூடாது, எல்லாமே நிப்பாட்டுறது, சிரிக்கவும் கூடாது, அப்படியும் பேசவும் கூடாதுன்ற மாதிரி அல்ல. ஆனால் எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் இஸ்லாம் சொன்ன வரையறைகள் இருக்கணும். இஸ்லாம் அழகான ஒரு மார்க்கம், அருமையாக எங்களுக்கு சந்தோஷத்தையும் எங்களுக்கு மகிழ்ச்சியையும் எங்களுக்கு நிம்மதியை அதெல்லாம் சொல்லித்தந்த உணர்வுகளை அருமையாக பரிமாறிக்கொள்ள எங்களுக்கு வழிகளை காட்டி இருக்குது. சரி, இந்த மோசமான இப்போ உருவாகி இருக்கிற நிலைமை, நாளுக்கு நாள் கிட்டத்தட்ட மோசமாகி கொண்டு வர இந்த நிலைமை, இது மாறணும்னா என்ன பண்ணலாம்? இது ஆவேசமாக ஒரு முறை பேசினத்துக்கு சரி வந்துடாது. எனவே இதுக்கு நாங்கள் நிறையா பண்ணணும். ஒன்று, முதலாவது இதில் அறிவுறுத்தப்படணும். தெரிந்தவர்கள், பிள்ளைகளை கண்டவர்கள், அறிந்தவர்களை அதை கட்டாயமாக அவங்க அதை சொல்லணும். அதே ஒரு முறையாக சரியாக எடுத்த வச்சேன்ட்டு சண்டைக்கு போகிறதல்ல, சொல்லணும். எனவே தெரிந்தவர்கள் சொல்லுவது முக்கியமான உண்டு. அந்தந்த பொறுப்பாளிகளிடம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எத்தி வைப்பது முக்கியமான உண்டு. அல்லாஹ் பனு இஸ்ராயல்களுக்கு சாபம் வந்ததற்கு சொல்லும் காரணம் என்ன தெரியுமா? அசௌவ கானு யாத்ததூன், பாவம் செய்தார்கள், அவர்கள் எல்லை மீறினார்கள். கானூலா யதனாஹூன அன் முன்கரின் ஃபஅலூஹு, அவங்களுக்கிடையில் நடந்த பாவங்களை அவர்கள் ஒருவருக்கொருவர் தடுக்காமல் இருந்து விட்டார்கள். எனவே தெரிந்தவர்கள் இதை சொல்லணும். அடுத்ததாக சமூகத்தில் ஒத்தருக்கொத்தர் ஒத்துழைப்போணும். அதாவது பொதுவாக நல்ல விஷயம் நடப்பதற்கும் ஒத்துழைப்பு தேவை. நான் மட்டும் நினச்சதானால குடும்பத்தில் நல்ல விஷயங்களை செஞ்சிடலாது. மற்ற உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு தேவை, சப்போர்ட்டு தேவை, கோஆப்பரேஷன் தேவை. ஊரிலையும் அப்படித்தான். உதாரணமாக படித்தவர்கள், சமூக அந்தஸ்தில் உள்ளவர்கள், அதிகாரம் உள்ளவர்கள் மாதிரி ஊர் விஷயத்தில் கவனம் செலுத்துபவர்கள், இவங்க எல்லாத்திலையும் ஒரு பங்களிப்பு தேவை. பாடசாலை மட்டத்தில், பள்ளி நிர்வாகங்கள் மட்டத்தில், இன்னும் சில சங்கங்கள் மட்டத்தில், அல்லது புத்திஜீவிகள்னு சொல்லுவாங்களே படித்தவர்கள், இந்த மாதிரி அமைப்புகளில் பலருடைய ஒத்துழைப்பு தேவை. ஆண்கள், பெண்கள் என்ற எல்லா தரப்புடையும் ஒத்துழைப்பு இல்லாமல் இவைகளை கட்டுப்படுத்த அல்லது நிறுத்த முடியாது. இதை நிறுத்த முடியாது. அடுத்ததாக அதனால தான் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வதஆவனு அலல் பிர்ரி பிர்ரு வருவதற்கு கோஆப்பரேஷன் ஒன்று தேவை, நலவு நடப்பதற்கு ஒத்துழைப்பு ஒன்று தேவை. அடுத்ததாக அந்த யாரின் திருப்தி, இது சரியான முக்கியமான ஒன்று. ஏண்டா இன்றைக்கு எங்களோட ஃபங்க்ஷனுகளில் நிறையா நான் சொன்னேனே, கல்யாணம், அது இது, விளையாட்டு, அட்டை அப்படி நிறையா சொன்னேனே பலது. இதில் பல பேர் செய்வதற்கு ஒரு காரணம் இருக்குது. அவர் இப்படி நினைப்பாரோ, இவர் இப்படி நினைப்பாரோ அப்படி நினைக்கிறது. படிக்கிற மாணவர்கள் என்ன நினைப்பாங்களோன்னு சொல்லி அதிபரும் ஆசிரியர்களும் சில விஷயத்தில் விட்டு கொடுத்துடுறது. அல்லது மாப்பிள்ளை என்ன நினைப்பாரோன்னு பொஞ்சாதி என்ன நினைப்பாரோன்னு மாப்பிள்ளை, பொண்ணூட்டாக்கள் என்ன நினைப்பாங்களோன்னு மாப்பிள்ளூட்டாக்கள், இன்னும் குறிப்பாக மாப்பிள்ளூட்டாக்கள் நினைச்சிடுவாங்களோன்னு பொண்ணூட்டாக்கள். இப்படி பாருங்கள், எல்லாம் பணிய வாங்க. அவர் அப்படி நினைப்பாரோண்டு இவர் இப்படி நினைப்பாரோண்டு அவர், அந்த இதிலேயே மனசில் பிளண்டு விளங்கிறதையும் செஞ்சுக்கிட்டு போகிறது. எல்லாத்தோடையும் நாங்கள் நினைக்கணும் அல்லாஹ் எப்படி நினைப்பானோ. முக்கியமான ஒரு வசியத்து இருக்குது, ஆயிஷா நாயகி முஆவியாரது அவங்க செஞ்சது. யார் அல்லாவின் கோபத்தில் மனிதனின் திருப்தியை தேடுகிறானோ அவனை அல்லாஹ் அந்த மனிதனின் பக்கமே விட்டுருவான். அல்லாஹ் உதவ மாட்டான், ஆபத்து வரக்குள்ள உதவ மாட்டான்.
யார் அல்லாவின் திருப்தியில் மனிதனின் கோபத்தை எடுத்துக்கொள்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் பொறுப்பாகுவான். எனவே மனுஷர் கோபிச்சு கொள்வாங்களே என்பதற்காக அல்லாஹ்வின் திருப்தியை விட முடியாது. முக்கியமான ஒன்று, எங்கள்கிட்ட நிறைய மனசை தொட்டு பார்த்தா இதுதான் நடக்குது. பல விஷயத்தில் அவரை நினைப்பார், இவரை நினைப்பார், அவர் அப்படி பண்ணுவார், இவர் இப்படி பண்ணுவார், இன்னும் சிலத்தில் இப்படி நினைக்கிறது, இவர் நாகரிகம் இல்லை நினைப்பாரோன்ற மாதிரி. எனவே அல்லாஹ்வின் திருப்தியை தேடுவது ஒன்று இருக்கணும். அடுத்தது, நாங்கள் சில நேரம் நினைக்கிறது இந்த கூத்து கும்மாளம் எல்லாம் இப்போ இருக்குது, எங்களுக்கு தப்ப கஷ்டம், முந்திகள் எல்லாம் அது இருக்கல்லன்னு. எல்லா காலத்திலும் அந்தந்த காலத்துக்கெண்டு பணக்காரர்கள் அவரின் திமிருகள் மாதிரி அல்லது கொண்டாட்டங்கள் அல்லது வீண்விரயங்கள் அனாச்சாரங்கள் எல்லா காலத்திலும் இருந்திருக்குது. நவீன காலத்தில் கூட பாட்டு படிக்கிறது, மியூசிக் அடிக்கிறது எல்லாம் இருந்திருக்குது. மதுபானம் குடிக்கிறது அதெல்லாம் இருந்து தான் இருக்குது. தவிர்ப்பவர்கள் தவிர்ப்பார்கள், அதுதான் முக்கியம். சும்மா காலத்தை சாக்கு சொல்லிக்கொண்டு ஒரேடியாக எங்களுக்கு போக முடியாது. அல்லாஹ்வை பயம் இருந்தால், அல்லாஹ்வின் அச்சம் இருந்தால் தவிர்க்கலாம். எனவே திருந்தும் நோக்கத்தை எடுப்போம். திருத்தும் பொழுது அந்த திருத்தத்துடைய உபதேச பாரம் எடுப்போம். நாங்கள் அல்லாஹ்வை பயந்து வாழுவோம். எங்களோட சமூகத்துக்கு இன்னும் நிறையா செய்கிறதுக்கு, பார்க்குறதுக்கு, செலவழிக்கிறதுக்கு, சீர்திருத்தம் பண்ணுறதுக்குன்னு நிறையா இருக்குது. எந்த அளவுக்கு நாங்கள் வீணில், அதாவது விளையாட்டில் அல்லது கேளிக்கைகளில், ஆடம்பரங்களில், அநியாயங்கள், அத்துமீறல்கள் போகிறோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு தேவையான பகுதி பார்த்துப்படாது என்பதுதான் உண்மை. இதையெல்லாம் புரிவோம். அல்லாஹு தஆலா எங்களுக்கு தெளிவை தருவானாக, திருத்தத்தை தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.